மகளே அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிபியோட ப்ரிலிம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சது மக்களே. இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் நடந்தது, மொத்த ஷிஃப்ட்டுமே முடிஞ்சது. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ் ஓவர். ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் என்ன, அடுத்து இன்னைக்கு ஷிஃப்ட் நடந்ததில்ல, இன்னைக்கு அட்டன் பண்ணியிருந்தோம். அதில் பெஸ்ட் பாசிபிள் அட்டெம்ப்ட் ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்ன இருந்திருக்கும் அதை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து கட் ஆஃப் நேற்று எப்படி சொல்லியிருந்தேன்னா, நேற்று நடந்த 4 ஷிஃப்ட்டை வச்சு ஒரு மேபி நான் நேற்று சொல்லியிருக்கலாம் ஒரு 55 அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி அட்டன் பண்ணி பார்த்ததில் என்ன தெரியுது அப்படின்னா, ரொம்ப கஷ்டம்னா இல்லை மக்களே, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த ஷிஃப்ட்டுமே. ஸோ எல்லாருமே மெஜாரிட்டி வந்து நல்லாவே மாட்ரேட்டாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க கட் ஆஃப் வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ணோன்னா, நான் இப்போ நம்ம டீமில் இருக்கவங்களாம் அட்டன் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணல. சில பேர் டெலகிராமில் இவர் அட்டன் கொடுத்துருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, யார் யார்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணியும் தென் வந்து இப்போ அட்டன் பண்ணி பார்த்ததில் எந்த டஃப்னஸ் இருக்குன்னு நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அதை வச்சு நம்ம கட் ஆஃப் டிசைட் பண்ணியிருக்கோம். மேபி உங்களுக்கு இது ஏதாச்சும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. பட் இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான், நம்ம தான் சொல்கிறது நடக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் என்னென்னா 541 வேக்கன்சி ஒரு ×10 எடுக்கிறப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அரௌண்டு 610 வச்சா கூட நம்ம 6000 மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ டாஃபோ எந்த 6000க்குள்ளே வரவங்க எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும் இந்த கொஷின் பேப்பருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா எல்லா ஷிப்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறத வச்சு நம்ம கணிக்க முடியுதில்ல எவ்வளோ போட்டிருக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, யாரும் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இவர் சொல்கிறதெல்லாம் வராது அந்த மாதிரிலாம் வராதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பட் ஓகேவா, சரி ஓகே. நம்ம இன்றைக்கி ஷிஃப்ட் நடந்ததில்ல, அட்டன் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து இது இங்கே ஜூம் குறைச்சிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த ஷிஃப்ட் மக்களே, இன்றைக்கி நடந்த ஷிஃப்ட் மட்டும் சொல்கிறேன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆர்சி கேட்டிருந்தாங்க. ஆர்சியில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த எலைட் பீப்புள் அப்படின்ற அவங்கள பேஸ் பண்ணி அவங்க ட்ரெயின் சர்வீசஸ் சம்மந்தமாக ஒரு ஆர்சி இருந்தது. ஓகேங்களா, எலைட் பீப்புள் அந்த ட்ரெயின் 140 இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ண ஒரு ட்ரெயின் சர்வீஸ், அது ரிலேட்டடாக பேசுகிற ஒரு ஆர்சியாக இருந்தது. 10 கொஷின் இருந்தது. அதில் ஒரு வேர்டு கேட்டிருந்தான், பாய்ஸ்டு அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தான். அதாவது ஈக்குவலாக சமநிலையாக இருக்கிறது பாய்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, லைக் அந்த மாதிரி ஒரு கேட்டிருந்தான். இன்னும் 2 கொஷின் கூட இருந்தது சினான்மே. ஓகேங்களா, ஆர்சி வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, ஈஸியாக தான் இருந்தது. பேராஜம்பிள் கேட்டிருந்தான், பேராஜம்பிள் 5 கொஷின் இருந்தது. ஆர்சி பேராஜம்பிள். அடுத்து வந்து டபுள் ஃபில்லர்ஸ் கேட்டிருந்தாங்க. டபுள் ஃபில்லர்ஸ் வந்து 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தாங்க, 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்து வேற என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தது, ஃப்ரேஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அது 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இங்கிலீஷில் குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்க்கணுன்னா 25 to ஒரு 30. ஓகேங்களா, இங்கிலீஷ்க்கு. அடுத்த செக்ஷன் இது வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும். அடுத்த செக்ஷன் அப்படின்னு வந்தோம்னா, அடுத்த செக்ஷன் குவான்ஸ் பார்ப்போம். குவான்ஸில் வந்து டேபிள் டிஐ ஒன்று இருந்தது. ஓகேங்களா, 5 கொஷின் ஆச்சா. டேபிள் டிஐ கேட்டிருந்தான். அடுத்து டேபிள் டிஐ அந்த ஸ்கூல் அட்மிஷன் சம்திங் அந்த மாதிரி இருந்தது, ஸ்கூல் சம்மந்தம், ஸ்கூல்ன்ற வேர்டு இருந்தது, ஸ்கூல் அட்மிஷன். அடுத்து பார் கிராஃப் பேஸ் பண்ண ஒரு டிஏ இருந்தது, ஓகேங்களா, 5 கொஷின். அடுத்து கேஸ்லெட் கேட்டிருந்தாங்க, 3 கொஷின் இருந்தது. ஓகேங்களா, அப்ளிகேஷன் சம் வந்து 7 கிட்ட போட்ட மக்களே நான், ஆனால் போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு 12 கொஷின், 12 அந்த கொஷின் 10+ தான் இருந்தது. நான் 7 போட்டேன். ஓகேங்களா, அப்ளிகேஷன் வந்து டூவபிளாக தான் இருந்தது. ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க, ராங் நம்பரில் ஒன்று ஈஸியாக இருந்தது. 3 கொஷின் கேட்டிருந்தாங்க குவான்ஸை பொறுத்த வரைக்கும். குவான்ஸில் பெஸ்ட் அட்டெம்ப்ட் சொல்லணும்னா நான் 18 பண்ணேன். பட் பெஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஒரு 17 to 22 இந்த ரேஞ்சில் பண்ணுறது பெஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கும் மக்களே. குவான்ஸ் இது கம்மியாக பண்ணியிருக்கவங்க ஒரி பண்ண வேணாம். குவான்ஸ் வந்து கால்குலேஷன் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணன்றப்போ உங்களுக்கு மேபி அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டியில் ஸ்டக்காகி உட்காந்துருக்கலாம், அதனால் அட்டெம்ப்ட் குறைஞ்சிருக்கலாம். பட் ஆனால் போட முடியும். ஓகேங்களா, அதனால் வந்து இதோட கம்மியாக போட்டவங்க ஒரி பண்ண வேணாம்.
அடுத்து நம்ம இதுலேருந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அடுத்து ஐபிஎஸ் பிஓ வரப்போகுது. ஸோ நம்ம இதில் பண்ண தப்பா அதில் பண்ணக்கூடாது. இப்போ இது டிஇயில் ஸ்டக் ஆனவா, அப்போ டிஇயில் வர கேல்குலேஷன் நிறைய கஷ்டமான டிஇலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து டூவபிளாக தான் இருந்தது. எத்தனை பேர் அப்ளிகேஷன் இன்னைக்கு போட்டுறீங்கன்னு தெரியல. அடுத்து அடுத்து ரீசனிங் பார்த்தோன்னா, ரீசனிங் வந்து ரொம்ப டஃப்லாம் சொல்ல முடியாது மக்களே. ரீசனிங் 23 கிட்ட போட்டேன் நான். ஆனால் ஒரு 22 to 27 போடலாம் ரீசனிங். என்னென்ன இருந்ததுன்னு பார்த்துருவோம். மந்த் பேஸ்டு பர்சன் ஒன்று இருந்தது. அடுத்து 14% பேரலல் ரோ இருந்துச்சுல, அது இருந்தது. அடுத்து மந்த் பேஸ்டு பர்சன் டேஸ் பர்சல் ஒன்று இருந்தது. மண்டே டு அந்த மாதிரி டேஸில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பர்சல் இருந்தது. அது 5 கொஷின், இது 5 கொஷின், இது 5 கொஷின் ஆச்சா. அடுத்து வந்து 10 பேர் 3 டிபார்ட்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லெஸ் வேரியபிள் பர்சன் சொல்லுவோம்ல, அந்த கொஷின் இருந்தது. அடுத்து வேற என்ன, டைரக்ஷன் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. டைரக்ஷன் வந்து நிறைய லைன் நம்ம நிறைய கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஈஸி தான். ஆனால் டக்குன்னு போட்டுடலாம். 3 கொஷின் தான். ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்டு ஏதாச்சும் ஒன்று வைக்கல. மிட்வேல ஒருத்தர் இருந்தாங்க, அப்படி அந்த மாதிரிலாம் வேர்டு எதுவும் இல்லை. அதனால் வந்து போட முடிஞ்சது. அந்த பாக்ஸ் பர்சலும் கேட்டிருந்தாங்க. பாக்ஸ் பர்சல் அது ஒரு 5 கொஷின். அடுத்து மீனிங்ஃபுல் வேர்டு கேட்டிருந்தாங்க. நான் அது போடலை, மீனிங்ஃபுல் வேர்டு ஆனால் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ரீசனிங் வந்து இவ்வளோ போட முடியும். அப்போ இந்தலே பாருங்கள், இங்கிலீஷில் ஒரு 25 போட முடியுது, குவான்ஸில் ஒரு 17 போட முடியுது, ரீசனிங் ஒரு 22 போட முடியுது. ரொம்ப நம்மளுக்கு எங்கேயும் ஸ்டக் ஆகலை, இல்லை மினிமமாக நம்ம ஸ்டக் ஆகிருக்கோம் அப்படின்னா போட முடியும். ஸ்டக் ஆகலைன்னா நம்ம 80 கூட போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லா பண்ணுறவங்க போட்டிருக்கலாம். ரொம்ப 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 ஏலியனுக்கு அந்த லெவலில் போடுவாங்கள்ல, இங்கிலீஷும் நல்லா பண்ணுறவங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? சரி, ஒவ்வொரு செக்ஷன்லையும் 5 இதுலேயும் எவ்வளோ போட்டிருக்கலாம். மொத்த ஷிஃப்ட்டுக்கு சொல்கிறேன். இங்கிலீஷ்க்கு ஆவரேஜாகவே 25 மக்களே. ரொம்ப நல்லா பண்ணுறவங்க ஒரு 32+ அந்த மாதிரி போட்டிருக்கலாம். 40 out of 40 ரொம்ப ரேராக போட்டிருக்கலாம். ஓகேங்களா? அப்போ 25ன்றது நார்மலாக எல்லாருமே போட்டிருப்பாங்க. அடுத்து ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா, ரீசனிங் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னதை வச்சோம், சில பேர் டெல்லியில் சொன்னது அந்த மாதிரி சொன்னதை வச்சோம், அடுத்து நம்ம டீமில் இருக்கவங்களும் அட்டன் பண்ணியிருந்தாங்களா, அவங்களாம் சொன்னதை வச்சும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு 22 to 27 ரீசனிங் இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக. இங்கிலீஷ் வந்து 25 to ஒரு 25 கண்டிப்பாக மினிமம். ஓகேங்களா? அடுத்து குவான்ஸ் பார்த்தோன்னா, பிகினராக போகிறவங்களுக்கு ரொம்ப டஃபாக, ரொம்ப கால்குலேஷனாக இருந்தது. எப்படி நீங்கள் 20லாம் சொல்கிறீங்க, 18 எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் பிகினராக போகிறவங்களுக்கு ஒரு 10 போட முடியும் மக்களே. 10 கண்டிப்பாக. அது கம்மியாக போட்டவங்க மேபி ஏதாவது ஸ்டக்காக இருக்கலாம். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணல, போடலை அப்படி சொல்லலை. எல்லா டேவுமே நம்ம டேவாக அமைய வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு டே மேபி ஸ்டக் ஆகி நீங்கள் வந்து 9, 8 அந்த மாதிரி கூட போட்டுருக்கலாம். ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து நல்லா பண்ணுறவர் தான், ஆனால் 9 தான் போட்டிருந்தாரு. மற்ற 2 செக்ஷன் நல்லா போட்டிருந்தாரு. ரீசனிங் 27 சொன்னார், இங்கிலீஷ் வந்து 31 சொன்னார், ஆனால் குவான்ஸில் 9 தான் சொன்னார். ஓகேங்களா? அந்த மாதிரி நடந்திருக்கலாம் யாராச்சுக்கும். ஆனால் அதை வச்சு நம்ம கட் ஆஃப் கம்மியாகிடும்னு சொல்ல முடியாது. அப்போ குவான்ஸில் மினிமமாக 10 பிகினராக போகிறவங்க ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மரால் ஒரு 15 கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்டும் ஜென்ரலாக கேட்குறப்ப சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது இதை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா, கட் ஆஃப் 60க்கு பிலோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்களே. 60க்கு பிலோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினதை வச்சு, டீமில் டிஸ்கஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மேபி நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்ட், நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? கட் ஆஃப் சரி, ஓகே, கட் ஆஃப் என்னன்னு சொல்லவே மாட்டேறீங்களே அப்படின்னா, நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது என்னன்னா 61 to 66 மக்களே. இந்த லெவலில் தான் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? 61 to 66 இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? யார் மெயின்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்னு ஷோராக படிக்கலாம் அப்படின்னா, நான் 60+ அக்யூரேட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக படிங்க மெயின்ஸ்க்கு. இல்லை நான் 70 to 75 இந்த ரேஞ்சில் ஒரு 90% அக்யூரசி, 95% அக்யூரசி அந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்களும் படிங்க. இதுக்கு கம்மியாக போட்டவங்க என்ன சார் அப்போ நாங்களாம் படிக்க விடாதா அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் ஐபிஎஸ் பிஓ வருது, அதுக்கு நம்ம மெயின்ஸ் படிக்க தான் போகிறோம். ஐபிஎஸ் கிளர்க்கு நம்மளுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐபிஎஸ்பி கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நமக்கு அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு எக்ஸாம்ஸால் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது. என்னென்னா, இந்த வேகன்சிக்கு ரொம்ப கஷ்டமும் கிடையாது கொஷின் பேப்பர்ன்றப்போ, அதனால் கண்டிப்பாக இந்த லெவலில் எல்லாருமே போட்டிருப்பாங்க. அவன் அந்த டாப் 6000 மெம்பர்ஸ் தானே எடுக்க போகிறாங்க. ஸோ மேபி நம்ம டே இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கலாம். அதுக்காக நம்ம ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்கமிங் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக, என்ன இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் இந்த லெவல் தான் இருக்குன்னு, இந்த லெவல் தான் கண்டிப்பாக இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இது கம்மியாக போட்டவங்க நீங்கள் மெயின்ஸ்க்கு படிங்க, ப்ரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் போடுவோம், ஐபிஎஸ் பிஓ லெவலும் டெஸ்ட் போடுங்க. ஐபிஎஸ் பிஓ நீங்கள் போடுறப்போ அதுக்கு எஸ்பிபிஓ மேபி கிளியர் ஆச்சுன்னா அதுக்கு யூஸ் ஆக தான் போகுது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் சொல்கிற கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பர்சனலாக டெலகிராமில் டிஎம் பண்ணாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்கிட்ட பேசின ஸ்டூடெண்ட்ஸ் டிஎம் பண்ணதை வச்சோம், தென் வந்து டீமில் பேசினதை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, இவ்வளோலாம் வராது அப்படி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி மக்களே.